வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் எப்படி டேஸ்ட்டாக ஒரு கீ ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பெரிய வெங்காயம் வேணும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா நீளமாக கீறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பாசுமதி ரைஸில் தான் வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கப் தண்ணி வச்சு அப்படியே ஊற வச்சுருங்க. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் எடுத்தனால 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை கொஞ்சம் நேரம் சூடுபடுத்திடலாம். இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இனி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயில் நீங்கள் இந்த மிளகாய் போடும்போது காரம் எல்லாம் அதில் இறங்கும். அதுக்காக தான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் இது வதங்கணும். அப்போதான் நம்ம கீ ரைஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதை இனி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியிருக்கு. நீங்கள் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதனால் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இவ்வளோதான். நம்ம இதில் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் நம்ம இனி அரிசி ஆட் பண்ணணும். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி அரை மணி நேரம் ஊறணும். நீங்கள் கரெக்டாக பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இனி இந்த தண்ணியில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி, புதினா, ரம்பா இலையெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி குக்கரை அப்படியே மூடி வச்சுருங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 விசில் வரணும். 2 விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை அப்படியே வச்சுருங்க. விசில் ஃபுல்லாக போனதும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்போ தான் அரிசி கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் நிறைய அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா உடனே விசில் ஓப்பன் பண்ணி விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லை கம்மியாக வைக்கிறீங்க, 2 கப் 4 கப் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா விசில் ஃபுல்லாக போகிறது வரைக்கும் அப்படியே குக்கரை வச்சுட்டு விசில் ஃபுல்லாக போனதும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விசில் ஃபுல்லாக போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல வாசனை இருக்கும். இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய்யில் பெரிய வெங்காயத்தை பொரிச்சு எடுத்து அதே மேலே தூவிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல, நெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான் பண்ணுறது. இதுக்கு கூட நீங்கள் சிக்கன் குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்புலாம் எது வேணாலும், எந்த குழம்பு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோடய சேனலில் சிக்கன் சுக்கா ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.